கூடாது என்று சொன்னதாக தாரகுத்னியிலையும் பஸார்லையும் இடம்பெற்றிருக்கிறது. இத அபு மாலிக் அன்-நஹஇ என்பவர் இதை அறிவிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கத் அஜ்மஉ அலா லூஃபிஹி, இவர் பலவீனமானவர் என்பதை எல்லாரும் ஏகமனதாக தீர்மானித்து சொல்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன வந்தாங்களாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கு போனாங்களாம். அது மட்டும் உண்மை. அப்ப போகும்போது என்ன செய்தாங்களா, ஒரு ஆள் வழிமறிச்சு எங்க போற, முகமதை கொல்ல போறேன். எதுக்கு கொல்ல போற, அவர் ஒரு மார்க்கத்தை சொல்றாரு, அதுக்கு தான் கொல்ல போறேன். அந்த மார்க்கத்தை உன் தங்கச்சி ஏத்துக்கிட்டாங்களா உனக்கு தெரியுமா, தெரியாது. உடனே அங்க தங்கச்சி வீட்டுக்கு போன உடனே அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களாம், தாகாங்கிற சூறாவை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களாம். வெளியே இருந்து அந்த சத்தம் கேட்கலாம். இவர் வேகமா போய் தட்டின உடனே அந்த குர்ஆன் எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டாங்களாம். ஒழிச்சோன்னு என்ன செஞ்சாங்களாம், என்ன ஒரு சத்தம் கேட்டதை என்னன்ற உடனே அது தர முடியாது, வேதம் தூய்மையானவர்களுக்கு தான் நாங்க தருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். உடனே ஒரு ஒழு செஞ்சுட்டு வந்தோன்னு நினைச்சாங்களா, அவர்கிட்ட குர்ஆனை கொடுத்தாங்களாம். அதுல இருந்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. முதல்ல இதுல என்ன விஷயம், இத இந்த செய்தி ஒரு பொய். ஏன் பொய் என்று கேட்டா, காசிம் பின் உஸ்மான் அப்படிங்கிறவர் தான் இதை எத்தனை நூல்கள்ல வந்திருந்தாலும் சரி, தாரகுத்னில இருக்கு, பைஹக்கில இருக்கிறது, இன்னும் பல நூல்கள்ல வருகிறது. இதை அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, காசிம் பின் உஸ்மான் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் பலவீனமான ஒரு ஆளு. ஒரு பலவீனம். இரண்டாவது பலவீனம் என்னன்னு கேட்டா, இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. இது அனஸ் எப்படி அறிவிக்க முடியும், அனஸ் மதீனாவுல உள்ள ரசூலுல்லாஹ் போகக்கூடிய காலத்திலேயே அவர் சின்ன பிள்ளை, 10 வயசு பிள்ளை. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் நடந்திருக்கும், பிறந்தே இருக்க மாட்டார். இது ஒரு நடந்து இருக்குமே, ஆனால் மக்காவில் இருக்கும் பொழுது அனஸ் துன்யாவுல இருக்கல. அப்ப அவர் பிறக்காத ஒரு காலத்தில் நடந்த ஒன்றை ஒருத்தர் அறிவிப்பாரையானால், யார் சொன்னார்னு அறிவிப்பாரையானால், அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அது ஒரு ஆதாரமா எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிற வகையில் அது ஒரு விதமான பலவீனம் அடங்கி இருக்கிறது. இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த இதையும் நம்ம ஆதாரமா என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அதே மாதிரி லாயமசுல் குரான இல்லா லாத்தமசுல் குரான இல்லா வந்த தாகிருன், நீ தூய்மை இல்லாமல் குரானை தொடக்கூடாது என்று உஸ்மான் பின் அபுல் ஆஸ் என்பவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை இஸ்மாயில் பின் ராஃபி என்பவர் அறிவிக்கிறாரு. இவரும் பலவீனமான ஒரு ஆளா இருக்கிறாரு. அதே மாதிரி தாரகுத்னில இப்னு உமர் சொல்வதாக ஒரு ஹதீஸ் வருகிறது. இதுல யாரு அறிவிக்கிறார் என்ற பெயர் பட்டியல்ல ஒரு மனிதர் அறிவித்தார் என்று ஒன்று வருகிறது. ஒரு மனிதர் அறிவித்தார்னா அவர் யாரு என்னன்னு விவரம் இல்லாம சொல்லப்படுமையானால் அதை நம்ம ஆதாரமா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாதுங்கிறதுனால இந்த செய்தியும் என்னவாயிடுது, அது போக்காக போய்விடுகிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்தார்கள், பிறகு குர்ஆனை ஓதினார்கள், ஒழு செய்துவிட்டு குர்ஆனை ஓதினார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது குளிப்பு கடமை இல்லாம இருக்கிறான் பாருங்க, அவன் தான் இப்படி ஒழு செஞ்சுட்டு குர்ஆனை ஓதலாம். குளிப்பு கடமையா இருந்தார்களே ஆனால் ஃபலா வல்லாஹி, அதெல்லாம் ஒழு இல்லாம குளிக்காம ஓதக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு யாலாவுல ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுவாங்க. இதுல அபுல் கரீஃப் என்று ஒரு ஆள் சொல்றாரு, இவர் பலவீனமான ஒரு ஆளா இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த கருத்துல இந்த அதாவது குளிப்பு கடமையானவர் குர்ஆன் ஓதக்கூடாதுங்கிற கருத்துல தாரகுத்னி, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, இப்னு ஹிப்பான், அபு யாலா, ஷுஅபுல் ஈமான், இது இன்னும் பல ஏராளமான நூல்கள்ல இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ்ல அப்துல்லாஹ் இப்னு சலமா என்பவர் வழியாக அறிவிக்கப்படுகிறது. இவர் இவருடைய ஹதீஸ்கள்ல ஏற்கத்தக்கதும் இருக்கு, நிராகரிக்கத்தக்கதும் இருக்கிறது. இவர் பலவீனமான ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா வர்ற அறிவிப்புகளை எல்லாம் தொகுத்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே பலவீனமானதாகவும் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள தகாததாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால குர்ஆனை ஓதுவதை பொறுத்த வரைக்கும், தொடுவதை பொறுத்த வரைக்கும் என்ன இல்ல, அது மார்க்கத்துல ஒழு இருக்கணும் என்றோ, குளிப்பு கடமையா குளிப்பு கடமை நீங்க இருக்கணும் என்றோ, முஸ்லிமா இருக்க வேண்டும் என்றெல்லாம் என்ன இல்ல, எந்த ஒரு சட்டமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த கருத்தை நம்ம புதுசா நம்ம மட்டும் சொல்ல கிடையாது. நிறைய இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்கள் கூட என்ன செய்யறாங்க, இந்த நம்ம சொல்ற கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஷுஅபி சொல்லி இருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா இமாம் கூட 2 கருத்து சொல்லி இருக்கிறாரு. தூய்மையோட குர்ஆனை தொடணும், தூய்மை இல்லாம தொடலாம்னு சொல்லி 2 கருத்தையும் சொல்லி இருக்கிறாரு. இந்த அறிவிப்பு அவர் வழியாக வந்திருக்கிறது. இதெல்லாம் வச்சு நம்ம ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்க்கும் பொழுது குர்ஆனில் இருந்து மக்களை அந்நியப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி யாரோ பண்ணிட்டாங்க. இது ஏற்படுத்தின விளைவுகளை நீங்க பார்க்கணும். என்ன பார்க்கிறோம், இந்த குர்ஆனை இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா
நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப நேற்று கூட என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டா, ஹரியானா முதலமைச்சருடைய மகன், ஹரியானாவுடைய துணை முதலமைச்சர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. வந்து இப்ப இன்னைக்கு பேப்பர்ல நீ இணைஞ்சிருப்பீங்க, எல்லா பேப்பர்களையும் முக்கிய இங்கிலீஷ் பேப்பர்ல எல்லாம் முக்கிய செய்தியாக அது இடம் பெற்றிருக்கிறது. அவர் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தார்? மனைவியோட இஸ்லாத்துக்கு வந்துட்டாருங்க. முதலமைச்சர்ல துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, முதல்வருடைய மகனா இருக்கக்கூடிய ஒரு ஆளு இஸ்லாத்துக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கிறாரு. ஏன்பா இஸ்லாத்துக்கு போனேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றாரு? நான் வந்து குர்ஆன் எனக்கு நண்பர்கள் மூலமா கிடைச்சிச்சு, அதை வாசிச்சு பார்த்தேன், அதனால இஸ்லாத்துக்கு போனேங்கிறாரு. அப்ப நீங்க குர்ஆனை கொடுக்க கூடாதுன்னு இந்த ஆளை தடுப்பீங்களா இல்லையா? குர்ஆனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவதை தடுக்கிறீங்க. அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சன் இஸ்லாத்துக்கு வந்தார் போன வாரம், 2 வாரத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட கேட்கறாங்க, என்னப்பா நீ இசை உலகத்துக்கு ராஜாவா இருந்திய, நிறைய ஒரு உலகத்தையே கட்டி ஆண்டிய, நீ எப்படி இஸ்லாத்தை போய் தேர்ந்தெடுத்தேன்னு கேட்கும் பொழுது, என் தம்பி ஏற்கனவே இஸ்லாத்துக்கு போயிட்டாரு, அவர் மூலமாக சில புக்ஸ் எல்லாம் படிச்சேன், குர்ஆனை கொண்டாந்து தந்தார்கள், அதை நான் படிச்சு பார்த்தேன், அது எனக்கு ஈர்த்தது என்று என்ன செய்யறாரு? அவர் சொல்ற காட்சியை பார்க்கிறோம். யாரெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய மேதைகள் சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார்களோ அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே வாக்குமூலம் என்னன்னு கேட்டா, நாங்க இஸ்லாத்துக்கு வந்தது காரணம் குர்ஆன் என்று சொல்கிறார்கள். அப்ப பார்ப்பவர்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய, கேட்பவர்கள் எல்லாம் ஈர்க்கக்கூடிய, எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த கேட்றாதீங்கன்னு தான் தடுப்பாங்க. லா தஸ்மூலி ஆதல் குர்ஆன், இந்த குர்ஆனை காது கொடுத்து கேட்றாதீங்க. ஏன் கேட்டா அவுட்? அவங்களுக்கு தெரியும், காதுல விழுந்துச்சுன்னு வைங்க அவர் மாறிடுவாரு என்கிற அளவுக்கு அந்த மக்கள் பயப்பட்டாங்களே. அந்த அளவுக்கு நல்ல உள்ளங்களை எல்லாம் குர்ஆன் ஈர்க்கும். அப்படி ஒரு சாமான வச்சுக்கிட்டு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஈர்க்கிறதுக்கு தானே அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப நீங்க இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு பெரிய தடையா இருக்கிறீங்க என்பதை இந்த இடத்துல இதனுடைய கேடுகளையும் நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கேடுகள்னால நாங்க சட்டத்தை உண்டாக்கல, சட்டத்திற்கு நிறைய ஆதாரங்களை சொல்லிட்டோம். நீங்க இஸ்லாத்துல இல்லாத இப்படி ஒரு சட்டத்தை நீங்க உண்டாக்குன காரணத்தினால என்ன கேடு ஏற்படுது? அந்த குர்ஆன்ல இருந்து மக்களை தூரமாக்கி இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களை எல்லாம் தடுக்கிற நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ரயில்ல பஸ்ல நாம அடிக்கடி பிரயாணம் செய்ததை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாராவது கூட வந்தா அவங்க எடுத்து பைபிளை படிச்சுட்டு வருவாங்க, அவங்க பைபிளை வாசிக்கிட்டே வருவாங்க, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்பாங்க. முஸ்லீம்களை யாராவது குர்ஆனை வாசிட்டு போவாங்கன்னா வாசிக்க மாட்டாங்க. ஏன்? அதான் குர்ஆனை தொடக்கூடாத, பிரயாணத்துல ஒழுவோட சுத்தமா இருந்துட்டு இருப்பாங்க எல்லாரும் எல்லா நேரத்திலையும். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? அந்த நேரத்தில் நல்லது செய்ய நினைச்சா கூட நீங்க தொடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டீங்களா? அப்ப வேற ஏதாவது பத்திரிகைகளை வாங்கி வச்சு, டைம் பாஸ் பத்திரிகை இருக்கு பாத்தீங்களா, போய் ஈப்புனை, கதை கட்டுரை, இந்த மாதிரி ஆபாசம், இந்த மாதிரி புஸ்தகத்தை வாங்கி அவர் படிச்சுட்டு போவார். அவருக்கு உண்மையிலே குர்ஆனை ஓத ஆசை இருந்தால் கூட, குர்ஆனை வாசிக்க விருப்பம் இருந்தா கூட, நீங்களா போட்டுக்கிற ஒரு சட்டத்தின் காரணமாக என்ன செய்யறாங்க? அதை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொழுகையும் கடமை இல்ல, நோன்பும் கடமை இல்ல. இந்த நேரத்தில் ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஒரு வேலை செய்யணும், குர்ஆனையும் தொடக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த வாரத்தில் உள்ள பத்திரிகை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அதை உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதுல பெரும்பாலும் கெட்டது தான் அதிகமா இருக்கும், நல்லது அதிகமா இருக்காது. கெட்டது அதிகமாகவும் நல்லது குறைவாகவும் இருக்கக்கூடிய பத்திரிகைகளை வாங்கி வச்சு படித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவங்க படிக்கணும்னு அதை படிக்கிறது கிடையாது. நீங்க படிக்க வேண்டிய வேதத்தை படிக்க வேணாம்னு சொல்லிவிட்டீங்க. அவங்க என்ன செய்யறாங்க? சரி நம்ம தான் குர்ஆனை தொடக்கூடாதுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? இப்படிலாம் பண்றாங்க. அப்ப குர்ஆன்ல இருந்து மக்களை நீங்க அந்நியப்படுத்தாதீங்க. குர்ஆன் வந்து சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், ஆய்வு செய்ய தந்திருக்கிறான், விளங்குறதுக்கு தந்திருக்கிறான். அதை போட்டுக்கிட்டு இறுக்கம் பண்ணி என்ன செய்யாதீங்க? என்னமோ குர்ஆனை பேணுதலா இருக்கிறோங்கிற மாதிரி பட்டு துணில சுத்தி உயரமான இடத்துல வச்சுட்டா குர்ஆனுக்கு கொடுக்குற கண்ணியா ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அல்லாஹ் தந்தானா? குர்ஆனை வந்து பட்டு துணில கட்டி வைக்கிறது தான் அல்லாஹ் தந்திருக்கிறானா? நீ தொடாதன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிற மதத்துல உள்ள விஷயங்கள். குர்ஆன் வேதங்களை யாரும் தொடக்கூடாது, நீங்க கேட்க கூடாதுங்கிறது நீங்க வேதத்திலையும் தீண்டாமையை கடைபிடிக்க பாக்குறீங்க. அது வந்து இந்த மாதிரி முஸ்லிம்கள் செய்வது பெரிய அநியாயம். இது செய்யக்கூடாது. குர்ஆன் வந்து எல்லா மக்களுக்கும் போகணும், எல்லா நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் குர்ஆனோட இருக்கணும். பாக்கெட்ல கூட குர்ஆனை வச்சுக்கிற முடிஞ்சா வச்சுக்கிறங்க, செல்போன்ல வச்சுக்கிற முடிஞ்சா வச்சுக்கிறங்க, ஒவ்வொரு பிரயாணத்தின் போதும் பைக்குள்ள ஒரு குர்ஆனை தூக்கி போட்டு வச்சுக்கிறங்க. எல்லா நேரங்களிலும் குர்ஆனோட உங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் இதற்கான விடை. கேள்வி சின்னதா இருந்தாலும் இந்த விஷயத்தை தெளிவாக குர்ஆன் தொடர்பா இருக்கிறதுனால, விளக்க வேண்டி இருக்கிறதுனால இவ்வளவு விவரங்களை சொல்ல வேண்டியதா இருக்குது.